தொடர்ந்து இந்து மதத்தின் மேல் தாக்குதல் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு குறிப்பாக சொல்றீங்க. இப்பொழுது சமீபத்தில் உதாரணம் சொல்லப்போனால் இசைவாணி அவர்களுடைய ஒரு பாடல், அவர் என்ன பாடியிருக்கிறார் என்பதை யாரும் உள்ளே சென்று அதை பார்க்கவில்லை. தீட்டுப்பட்ட துப்பட்டா, சடங்குகளை காரி துப்பட்டா, சடங்குகளை காரி துப்பட்டா என்று சொன்னால் எந்த சடங்கை காரி துப்புறது? இங்கே திராவிட கருத்துக்கள் அதிகமாகுது அப்படின்ற பேரில், ஜனநாயகம் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மதத்தை குறிப்பிட்டு தாக்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இவங்களுடைய முழக்கம் என்ன முழக்கமாக இருக்கிறது? திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுகிறோன்ற பேரில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே வந்து அவங்க குறிவைத்து தாக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த பேரணி வைக்கும்போது கையில் ஆயுதங்கள் வைத்து கூட சில நேரங்களில் இவங்க பயணிக்கிறாங்க. சமூக சீர்திருத்தம், பெண்ணுரிமை என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இசைவாணி போப்பாண்டவராக பெண்மணி வர வேண்டும் என்று பாடியிருக்க வேண்டும். முழங்காலுக்கும் முதுகும் முடிச்சு போடுற கதையா இருக்கு. மனித குலமே எதிர்பார்க்குதுன்னா ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகணும்னு சொல்லிட்டு, பெண்கள் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? கோவை ராமகிருஷ்ணன் என்பவர் பேசுறார் சார், பிராமண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்குது, அதனால அந்த சமூகமே கல்யாணம் பண்ணிக்கிறத தடை பண்ணணும்னு பேசுறார் சார். நீங்க பார்ப்பனர்கள் தவறா பேசியிருந்தா கூட அவங்க வந்து உண்மையிலேயே சொல்றாங்க, பார்ப்பனர்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இந்து மதத்தின் மேல் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு குறிப்பாக இந்துக்களை மிரட்டும் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள், இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிறார்கள் என்று தொடர்ச்சியாக இந்து அமைப்புகளிலிருந்து குற்றம் சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்க்க போனால் சமூக நீதியை பேசக்கூடிய நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள், அதனால் எந்த மதத்தில் தவறு இருக்கிறதோ அந்த மதத்தை தட்டி கேட்போம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இதில் நடப்பது என்ன, இதனுடைய உண்மை என்ன, இதை பற்றி விவாதிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியிலிருந்து பாரத மாதா செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். மற்றும் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். முதல்ல உங்கள் சார்பா தொடர்ந்து இந்து மதத்தின் மேல் தாக்குதல் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு குறிப்பாக சொல்கிறீங்க. இப்பொழுது சமீபத்தில் உதாரணம் சொல்லப்போனால் இசைவாணி அவர்களுடைய ஒரு பாடல், அந்த பாடலை வைத்து ஒரு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை கொண்ட யார் எந்த கருத்துக்களை வேணால் அடுத்தவன் புண்படாமல் சொல்லலாம்னு இருக்கும் பொழுது இதை ஏன் நீங்கள் உங்கள் மேலே ஏற்பட்ட தாக்குதான் நினைக்கிறீங்க? பெண்களுடைய உரிமையை அவர்கள் பேசணும்னு நினைக்கும் பொழுது அது நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக நீங்கள் இந்து மத, அதாவது கலாச்சார பாதுகாவலர்கள் நீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்லை? இன்றைய தினம் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற கொடுமைகளை தமிழகத்திலே அனைத்து மாவட்டங்களிலும் வங்காளதேச இந்துக்களுடைய பாதுகாப்பு குழு என்ற பெயரிலே ஒரு போராட்டத்தை அது அறிவித்து அனைத்து அமைப்புகளும் அனைத்து இந்து உணர்வாளர்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற இந்த நேரத்திலே தமிழகத்திலே அதற்கான அனுமதி முழுக்க மறுக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கைது செய்திருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்போ இந்துக்களுடைய உரிமைகளை வங்காளதேசத்திலே இந்துக்கள் உரிமையை இங்கு போராடினாக்க இங்கு உடனே தடை. ஆனால் அது வெளிநாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று இந்த தமிழகத்திலே போராடினால் அதற்கு அனுமதி. இசைவாணி அவர்கள் விஷயத்திலே இசைவாணி அவர்கள் ஐயாம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் தப்பப்பான்னு சொல்றது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்த வரிகளை அவர் என்ன பாடியிருக்கிறார் என்பதை யாரும் உள்ளே சென்று அதை பார்க்கவில்லை. தீட்டுப்பட்ட துப்பட்டா, சடங்குகளை காரி துப்பட்டா என்று இந்து மதத்தினுடைய சடங்குகளை காரி துப்பட்டா என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கு சென்ற இசைவாணி அவர்கள் தீட்டுப்பட்ட துப்பட்டான்னு சொல்றீங்க, அந்த தீட்டுங்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்க? தீட்டுப்பட்டதுன்றத, தீட்டு என்பது அவரவர்களுடைய நம்பிக்கை. தீட்டு என்பது நீங்க தீட்டுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை சொல்லலாம். நான் தீட்டு, அதனால நான் அந்த நேரத்தில் கோயிலுக்கு செல்வது என்பது என்னுடைய நம்பிக்கையின்படி சரியில்லை என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் அது அவரவர்களுடைய விருப்பம். ஒன்று. சடங்குகளை காரி துப்பட்டா என்று சொன்னால் எந்த சடங்கை காரி துப்புறது? எங்களுடைய திருமண சடங்கு என்பது ஒரு சடங்கு இருக்கு, எங்களுடைய குழந்தை பிறந்தால் அதற்கென்று ஒரு சடங்கு இருக்கு, வயதுக்கு வந்தால் அதற்கு ஒரு சடங்கு இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் சடங்குகள் இருக்கு. வரிகள் தான் பிரச்சனை. வரிகள்னா அப்ப இல்ல அத பத்தி பேசுவோம். அவர்கள் பேசுறது என்ன வரி சார்? இல்ல அத தான் கேக்குறேன். நீங்க வரிகளை பிரச்சனை நினைக்கிறீங்க. சரி. பொதுவா இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்ததிலிருந்து
இங்கே திராவிட கருத்துக்கள் அதிகமாகுது அப்படின்ற பேரில், ஜனநாயகம் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மதத்தை குறிப்பிட்டு தாக்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் சொல்லக்கூடியது. நீங்கள் இதை சொல்கிற இந்து மதத்தை பற்றி பேசுகிறீங்க, ஏன் இது இஸ்லாமியர்களை பற்றி ஏன் பேசுவதில்லை, ஏன் கிறிஸ்தவர்களை பேசுவதில்லை? அப்போ பெரும்பான்மையான இந்துக்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள், சகிப்புத்தன்மை கொண்டவர்களை குறிப்பிட்டு ஏன் குறிவைத்து தாக்க வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எழுது இல்லையா? அதுதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது. திராவிட திமுக ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக தான் இந்த அரசு இயங்கி கொண்டு இருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக இந்த இடத்துலையும் அவங்க செயல்பட்டதில்லை. இப்போ இவர் சொன்னார், பங்களாதேஷ் போராட்டத்திற்கு இங்கே நாங்கள் அனுமதி கேட்டோம், அதுக்கு இந்த அரசு கொடுக்கல, அப்போ இவங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்களுடைய முழக்கம் என்ன முழக்கமாக இருக்கிறது? இஸ்லாமியர் வெறுப்பை உமிழ்வதற்கான முழக்கங்கள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இவங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், இவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், இவங்களுடைய இப்போ சமீபத்தில் பார்ப்பனர்கள் வெளியே அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுறோன்ற பேர்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே அவங்க குறிவைத்து தாக்குறாங்க. இல்ல நீங்க இல்ல அவங்க அதை அவங்க தெள்ள தெளிவா செய்யறாங்க. அப்போ இவங்களுடைய போராட்டங்கள், இவங்களுடைய பேரணிகள் அத்தனையிலுமே நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்கள், முழக்கங்கள் இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க இந்த பேரணி வைக்கும் போது கையில் ஆயுதங்கள் வைத்து கூட சில நேரங்களில் இவங்க பயணிக்கிறாங்க. அதனால் தான் இந்த அரசு இதை அச்சைப்பட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதை நம்ம உத்தரவு கொடுக்க தேவையில்லை, அவர் தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அரசு தடை பண்ணுது. இசைவாணி விஷயத்தில் சொன்னார், தீட்டுப்பட்ட துப்பட்டா சடங்கு காரி துப்பட்டா அப்படின்னு. இந்து மதம் என்ன சொல்லுது? பெண்களை புனிதமாக கருதா இந்து மதம்? பெண்களை சமமாக நடத்துதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்திற்கே இந்து மதம் என்ன சொல்லுது? இவன் பிறப்பால் மேலானவன் கீழான்ற கருத்தை பதிவு பண்ணுது. அது இல்லாமல் அந்த அம்மா பாடினது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ட் கலெக்டில் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் இருந்தது. 2 பெண்கள் உச்சநீதிமன்றம் போனாங்க, அதில் வெற்றி பெற்றாங்க, அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பாடல் வந்தது. அந்த பாடல் வந்த பிறகு இன்றைக்கு அதானியுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசக்கூடாது. தமிழகத்தில் அமெரிக்காவில் அதானி மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இங்கே அதானிக்கு ஆதரவாக மோடி அரசு இருக்கிறது. அந்த மோடி அரசுக்கு அதானி வக்காலத்து வாங்குறார். அதை தமிழக அளவில் பெரிய அளவில் பேசக்கூடாது என்பதற்காக இசைவானுடைய விஷயத்தை கையில் எடுத்து இதை பெரிய அளவில் ஊதி பெருக்குகிறார். 5 வருஷமாகட்டும் 10 வருஷமாகட்டும் பாடினது தவறு இல்லையே. நீங்க எந்த விதத்துல தவறுன்னு சொல்லுவீங்க? அவங்க ஒரு பெண் ஒரு கோவிலுக்கு போனோம், நாம சாமி என்னவா சொல்றோம், இந்த உலகத்தை என்னங்க பூமியை அவங்க மதம் ஏங்க மதம் அதெல்லாம் இல்ல. அவங்க ஒரு பெண்ணா பாருங்க. நான் ஒரு இந்து, ஒரு இந்து இல்ல இல்ல இது இந்து கோவிலுக்குள்ள இல்ல ஒரு இந்து, நீங்க இந்துவா இருந்தா சரி, நீங்க இந்துவா இருந்தா சரி, நான் அவங்க என்ன மதம் தான் கேட்டேன். அவங்க இந்துவா? அவங்க இப்ப சமீபத்துல பிறப்பால் இந்து தானே. அவங்க பிறப்பால் இந்து. இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க எதனால் வெளியில வந்தாங்க? நீங்க அதை சொல்ல வெளியில அவங்க வெளில வந்துட்டாங்கல்ல. அவங்க இன்னொரு மதத்தை பத்தி பாடுறது சமூக சூழலில் இருக்கிறவங்க எதனால் இந்து மதத்துல இருந்து வெளில வராங்க? அவங்க குறிப்பிட்டு இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல தான் அவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறி இருப்பாங்க. நீ கோவிலுக்குள்ள விடல, பெண்களை இழிவுபடுத்துற, அதனால அவங்க மதம் மாறி இருப்பாங்க. அன்னைக்கு பாடின பாட்டு அது. இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவரா இருக்கும்போது அதை நீங்க பிரச்சனையா உருவாக்குறீங்க. அன்னைக்கு அவங்க இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஜனநாயகம் பெண்களுக்கு இல்லை. ஆமா, நீங்க சொல்றீங்களா? சரியாக மதிக்கலை. இஸ்லாத்தில் இருக்கிறதா கேக்குறேன். ஏங்க நாங்க இஸ்லாத்தை மட்டும் அது பெண்களுக்கு பாதிப்புன்னா இஸ்லாத்தையும் குறை கூட தான் செய்யறோம். அது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களே. வெளிப்படையா நாங்க பல இடங்கள்ல பேசுறோம். இஸ்லாத்தில் பெண்களுக்கு நீங்கள் பெண்களை சம உரிமை இருக்கா? சம உரிமை இருக்குங்க. அவன் பெண்களை மதிக்கிறான். நீங்க உங்களை மாதிரி நீ பிறப்பால் ஆணையே நீ ஒதுக்கி வைக்கிற. அப்ப பெண்ணை எந்த நிலைக்கு வச்சிருப்ப? நீங்க சனாதனத்தை எடுத்து பாருங்க, பழைய காலத்தை பழமைவாதத்தை. ஆணை விட பெண்ணுக்கு மிகப்பெரிய கொடுமை இருக்கு. பார்ப்பன பெண்ணுக்கே கொடுமை இருக்கு. இது அன்று நீங்க சொன்ன மாதிரி அதுதான் காரணம். அந்த சடங்குகள் எதுல இருந்து உருவாகுது? இப்ப என்னன்னு சடங்குகள் எதுல இருந்து உருவாகுது? சனாதனத்தில இருந்து தானே உருவாகுது. அவர் சொல்ற மாதிரி ஒரு இந்து மதத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களை தான் முதல்ல கேட்பாங்க. எல்லாருமே பொதுவாக சொல்லுவீங்க தெரியுமா, அவங்க ஏன் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லல, இதுக்கு ரம்ஜான் கிறிஸ்துவத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலன்னு கேட்கறாங்க இல்லையா? பெரும்பான்மை சம்பந்தப்பட்ட இடங்களில் தங்கள் கருத்துக்களை சொல்வோம்ன்றது அவங்க சொல்றது. இதுல என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? இசைவாணி கிறிஸ்தவ பெண்மணி, அவங்க இந்த கருத்தை சொல்றாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி ஒரு மதத்தினுடைய சடங்குகளை காரி துப்பட்டா என்று சொல்லக்கூடிய அளவிலே வார்த்தைகள் வந்திருக்குன்னு சொன்னா அதை தான் நான் பல கேள்விகள் வைக்கின்றேன். பெண்ணுரிமைக்காக இசைவாணி பாடியது உண்மை என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் முதற்கொண்டு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை பீடத்திலே, அவர்களுடைய தலைமையிடத்திலே ஒரு பெண்மணி கூட கிடையாது. அப்ப சமூக சீர்திருத்தம் பெண்ணுரிமை என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இசைவாணி போப்பாண்டவராக பெண்மணி வர வேண்டும் என்று பாடி இருக்க வேண்டும், போராடி இருக்க வேண்டும், பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால்
ஐயப்பன் மாற்று மதத்தை சார்ந்த ஐயப்ப வழிபாட்டிலே பெண் உரிமை என்று போராடுகின்றார். இவர் சொன்னார் அங்க போய் வழக்கு நடந்துச்சுன்னு. அங்க போன பெண்கள் யாரு? ரெஹனா என்கிற இஸ்லாமிய பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் அங்கே திட்டமிட்டு ஒரு குழு மனிதி என்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்த குழுக்கள், அங்கே கம்யூனிஸ்ட் பின்பலம் கொண்ட ஒரு சில பெண்மணிகள் மட்டும்தான் போனாங்க சார். லட்சோப லட்சம் பெண்மணிகள் இந்த நாட்டிலே ஐயப்ப வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய அச்சங்கோயிலுக்கு போறாங்க, ஆரியங்காவுக்கு போறாங்க, குளத்துப்புலைக்கு போறாங்க, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஐயப்பன் கோயிலுக்கும் போறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. பெண் வழிபாட்டிலே பெண்கள் ஐயப்பன் கோயில் வழிபாட்டில பிரச்சனை இல்ல. இங்க பிரம்மச்சாரிய கோலத்துல அதுதான் சொல்றேன். இதனுடைய புனிதம் என்ன? அங்கு பிரம்மச்சரிய கோலத்தில் இருக்கின்றனாலே குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் அங்கு போவது என்பது எங்களுடைய நம்பிக்கையின்படி இல்ல. நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லுகின்றார்கள். அதையும் தாண்டி எங்களுடைய நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நீதிமன்ற தீர்ப்பு இங்க பல இருக்கு சார். 1008 இருக்கக்கூடிய மசூதி என்பது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற பல வருடமா தீர்ப்பு இன்னும் இருக்குது. இதே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மசூதி இடிக்கக்கூடாதுன்னு அன்னுடைய தலைவர் அவர்களும் குரல் கொடுத்திருக்கின்றார். நீதிமன்ற தீர்ப்பு வந்தும் பிறகும் கூட மக்கள் மனசு காயப்படக்கூடாது, மக்கள் மனசு புண்படக்கூடாது, இஸ்லாமியர்கள் அங்க பகுதியில் அவர்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு அங்க இடிக்கக்கூடாதுன்னு அண்ணன் குரல் கொடுத்திருக்காங்களே, அப்ப நீதிமன்ற தீர்ப்பு தானே. அப்ப நீதிமன்ற தீர்ப்பையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம், அவருடைய நம்பிக்கைக்கு நீங்க மதிப்பளிக்கும் போது, அப்ப சபரிமலைனா மட்டும் உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு, இங்க கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மசூதினாக்க அது மக்களுடைய எண்ணம். இது என்ன சார் நியாயம்? தோழர் அவர்கள் சொல்றாரு, சபரிமலை தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் ஒரு தீர்ப்பு. கோயம்பேடு என்பது ஒரு சிறு பகுதியினுடைய தீர்ப்பு. இஸ்லாமியர்கள் வந்து ஆனால் காலங்காலமாக அந்த பகுதி அவங்க இருக்கக்கூடிய அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவருடைய பெயரில் இதுவானது. மற்ற எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு நிலங்க சிஎம்டியில் வந்து இதுவானது. அதை வந்து அவங்க முறையிட்டாங்க, மேல்முறையீட்டுக்கும் போனாங்க. அதில் வந்து தலைவர்கிட்ட முறையிடும் போது அவங்க வந்து முதல்வர்கிட்ட சந்தித்தாங்க. முதல்வர் இஸ்லாமிய மக்கள் வந்து பெரும்பான்மை இவங்க வந்து நம்மளை வந்து சந்திக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து நேரம் வாங்கி கொடுப்போம், இவங்க அதுக்கு மேலே வந்து வடக்கு ஆடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவை வாங்கி கொடுத்தாங்க. இதை வந்து இவர் முழங்காலுக்கும் முதுகும் முடிச்சு போடுற கதையாக இருக்குது. அதாவது நான் கேட்குறது என்னென்னா, ஒட்டுமொத்த மனித குலமே எதிர்பார்க்குறதுன்னா ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகணும்னு சொல்லிட்டு, பெண்கள் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? நான் இதுதான் கேட்குறேன். எத்தனை பெண்கள் யாருக்கிட்டையாவது போய் எங்களுக்கு உரிமை வேணும்னு மனு கொடுத்தோ போராட்டம் செய்தோ பெண்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி நீங்கள் எங்கேயா இருந்தால் எடுத்துக்காட்டுங்க சார். அப்போ இது யார் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்து மதத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தக்கூடிய இந்து மத எதிர்ப்பாளர்கள் தான் சில பெண்களை சொற்பமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெண்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கும் இந்து மத நம்பிக்கை. இப்போ நான் கேட்குறேன், இசைவாணி அவர்கள் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு செல்லக்கூடிய வழக்கமுடையவரா? அவர் பாடுறாருல, அவர் உண்மையிலேயே ஐயப்ப பக்தியாக இருந்து ஐயப்பன் கோயில்களுக்கெல்லாம் சென்று விட்டு இங்க இருக்கக்கூடிய இந்து மத கோயில்களுக்கெல்லாம் சென்று விட்டு என் மாதிரியான பெண்கள் எல்லாம் ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு செல்லணும்னு சொல்லி அந்த உணர்விலே பாடி இருந்தால் அவரை நாங்கள் சரி உணர்வுல பாடுறாருன்னு சொல்லலாம். இல்ல அவங்க ஒட்டுமொத்த தனிப்பட்ட முறை நீங்க போனீங்களா நம்ம கேட்க முடியும். அதனால போப்பாண்டவராக பெண்மணி வரல என்ற கவலை அவங்களுக்கு இருக்காது. ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போனாலும் கவலை இருக்கும். பெண்களையே வந்து இவர் கொச்சைப்படுத்துறாரு. எல்லோருக்கும் எல்லா இடத்துலயும் வந்து உணர்வு இருக்கு. இவங்க கருத்தே சொல்ல விட மாட்டாங்க ஒரு பெண்ணை பொது இடங்கள்ல. இவங்களுடைய சனாதனம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு வந்து பொது இடத்துல வந்து கருத்து சொல்றதுக்கு உரிமை சொல்லுதா? அதை எங்கேயுமே இவங்க மறுக்கப்படுது. தலித்துகள் மறுக்கப்படுறார்கள், சிறுபான்மை மக்கள் மறுக்கப்படுறார்கள், பெண்கள் மறுக்கப்படுறாங்க. இவங்க வந்து ஒரு சொற்ப பெண்கள் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய இதுவே தாங்க ஆணுக்கு சமமா இருக்கணும்ன்றது தான். அதை வந்து அவர்கள் வந்து மனதில் வைத்திருக்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போயிட்டால் ஆணுக்கு சமமாக மாறி விடுவாங்க. கோவில் மட்டும் இல்லங்க, அனைத்து தளத்திலுமே பெண்கள் வந்து சமமா நடத்தப்படணும்னு சொல்றோம். கோவில்ல ஏன் மறுக்கப்படுதுன்னு கேக்குறேன். நீங்க சபரிமலையில சொல்றாரு எல்லா கோவிலுக்கும் இங்க இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க, இங்க இருக்கிற சங்கரலிங்கனார் கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்னாரு. 18ஆம் படி ஏன் அந்த பெண்களை ஏற விட மாட்டீங்க? அதுதான் சொன்னாரு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு புராணம் இருக்கு. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் புராணங்களை பிடித்து வைத்து தொங்க வேண்டியதா நம்ம நிலைமை. மனித குலம் ஒரு பெண்மணியை வராமல் தடுக்கின்ற கிறிஸ்தவ மதம் பெண் உரிமைக்கு எதிரான மதம். சொல்லுங்க சார். நான் ஒரே ஒன்று சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் எங்கன்னா போப்பாண்டவரா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா? வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா? வரவிடாமல் தடுப்பது யார்? அதைத்தான் சொல்றோம். எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் எந்த இடத்தில் அனைத்து தளத்திலும் எங்களுடைய கண்டனங்கள் இருக்குங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் இந்து மதத்துல இருக்கிறேன். என் மதத்தில் இருக்கக்கூடிய இசைவாணி இந்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வெளியேறது யாரு? இப்ப கிறிஸ்தவத்துக்கு போயிட்டாங்க. கிறிஸ்தவத்துல இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வெளியேறது யாரு? போன பிறகு வெளியேறது யாரு? பேசணும் சார். வெளியேறது யாரு?
ஆமாங்க, நீங்க சம உரிமை கொடுக்கல, பெண்ணை வந்து தீட்டுன்னு சொல்றீங்க, சடங்கு சம்பிரதாயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதனால பெண் என்ன பண்ணுவாங்க முழுக்க? சரி, நான் கேக்குறேன், உலகம் முழுக்க தலித்துகள் மதம் மாறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், தலித்துகள் மதம் மாறதுக்கு காரணம் என்ன? இங்கிலாந்துல இருந்து, ஜெர்மனில இருந்து, அமெரிக்காவில இருந்து பல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களாக அரே ராம அரே கிறிஸ்டான் வராங்க. அப்ப அந்த மதம் மாறுவது என்பது அவரவருடைய உரிமை. நீங்க தலித்து தான் மாறுறாங்கல்ல, இன்னைக்கு வந்து ஐயர்னு சொல்லி ஐயர் சமூகத்திற்குள்ள மாறுறாங்க, அது அவரவரோட உரிமை. அப்ப ஐயர்களே ஏன் மதம் மாறுறாங்க? நானே பெரும்பான்மை நீங்க ஒண்ணு இல்ல இதை வந்து பல இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு நீங்க தென் மாவட்டங்கள்ல இருக்கிற தலித்துகள் பெரும்பான்மையா இஸ்லாமியரா இருப்பான், சில இடங்கள்ல கிறிஸ்தவரா இருப்பான். நீங்க பூர்வீகமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் வெளியேறி பௌத்தத்தை தழுவி இருப்பான். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? எதனால வந்தது? இங்க இருந்து மதம் மாறி போனாங்க இல்லையா, அங்க இஸ்லாத்திலையும் அங்க சமூக நீதியா வச்சு அனைவரும் ஒரே மாதிரி சமமா தான் இருக்கா? அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே திருமணம் பண்ணிக்குவாங்களா? ஒவ்வொரு பல்வேறு திருமணங்கள்ல இருந்து ஆரம்பித்து அங்க பிரிவு இருக்கா இல்லையா? பிரிவுகள் இருக்கும் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள என்ன அனுமதிக்கிறான்? கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள இவர் அனுமதிப்பாரா? கருவறைக்குள்ள அனுமதிக்கணும் நீங்க ஏன் கேக்குறீங்க? அதாவது எல்லோருக்கும் இன்னைக்கும் நான் சொல்றேன், தமிழக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு. இன்னைக்கு தலித்துக்களை வந்து எந்த நிலைமைக்கு வச்சிருக்கீங்க? அனைத்து கோயில்லையா இல்லையே, பெருக்கிறதுக்கோ மணி அடிக்க அர்ச்சகர் ஆனவங்களையே பார்ப்பனர்கள் என்ன செய்யறாங்க? ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் தங்கத்தை உருக்க வேண்டும் என்று சேகர்பாபு அவர்கள் சொன்னபோது தங்கம் அதிகமாக இருந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தங்கத்தை தான் உருக்குனாங்க. HRNC கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் தென் மாவட்டத்தில். அந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கக்கூடியவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த SC இனத்தை சார்ந்தவர். அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள்ள உரிமையை எந்த பிராமணராலும் எந்த மாற்று சமுதாயத்தவரும் நான் உள்ளே செல்லுவேன் என்று சொல்லி போராடினார்கள் என்று சொன்னால் அங்கு இடம் கிடையாது. அப்ப இது என்பது அந்தந்த கோயில்கள் சார்ந்த உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது தவிர, நீங்க அப்ப இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நீங்க போராட்டம் பண்ணுங்க சார், SC சமூகம் உள்ள இருக்கு. நீங்க வந்து இந்து மதத்தை அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கூடாது. நான் சொல்றது பதில் சொல்லுங்க சார். அதான் நான் சொல்றேன், என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய SC சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அது தப்பு கிடையாதுங்கிற, அது அவருடைய உரிமை. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கிறாங்க. இது அந்தந்த கோயிலுடைய வரலாறு பூர்வீகம். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடியதை விட்டுட்டு இங்க கபாலீஸ்வரர் கோயில்ல ஐயர் இருக்கிறான் பார், அவனை வெளியே தள்ளு, இங்கதான் இவங்க போராட்டம் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்து மதத்தினுடைய அந்தந்த பகுதிகளில் அந்தந்த கோயில இருக்கக்கூடிய நம்பிக்கை என்று அதை விட்டு போகாமல் நீ பிராமணரை வெளியே தள்ளுறது என்ன வழி? பிராமணர் எப்படி உள்ள இருக்கலாம்? எல்லா சமூகம் தான் உள்ள இருக்கு. மீண்டும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த கோயில் மட்டும் இல்ல இருக்கக்கூடிய நான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து கோவில்களிலும் அதிகபட்சமாக உயர்ந்த இடத்துல யாருங்க இருக்கா? பார்ப்பனர்களா அல்ல வந்து தலித் அல்லாதவர்களா, தலித்துகளா? இல்ல இப்போ நான் பெரும்பான்மை யார் இருக்கு? கிராம கோவில்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சிறு வழிபாடுங்க. அதாவது நீங்க உருவ வழிபாடுல தொடங்கி அது வந்து நீங்க அது யார் கட்டுறதுன்னா தலித் அல்லாத, அதாவது தலித்துகளும் தலித் அல்லாதவர்களும் சேர்ந்து கட்டிய கோவில். அதுல வந்து தலித்துகளும் இருப்பான், தலித் அல்லாதவர்களும் இருப்பான். நான் இன்னைக்கு கேட்கிறேன், பெரிய பெரிய மடாதிபதிகள் இன்னைக்கு இருக்கிறான்ல, அந்த கோவில்லாம் யார் வந்து பார்ப்பனரா? இது அந்த கோவில் இதுல இருக்கிறது பார்ப்பனர்கள் தானே இருக்கிறாங்க. இனி ஒரு சின்ன கோவிலை வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோவிலையும் வந்து ஒரு லபகரம் செய்யலாம். அந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு புராணங்கள், ஸ்தல புராணம்னு ஒண்ணு இருக்கு. அவர்கள் என்ன வழிபாடு ஆரம்பித்து மேல்மலையனூர் கோயில்ல சொல்லிடுறேன் சார், என்ன சொல்லிடுறேன், மேல்மலையனூர் கோயில்ல மீனவர் சமூகம் தான் இருக்கிறாங்க. மேல்மலையனூர் கோயில்ல ஏன் பேச மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. நானு அதுதான் கேக்குறேன், பெரும்பான்மையா பார்ப்பனர்கள் இருக்கிறான். அதாவது ஏங்க உயர்வு தாழ்வு கற்பித்த பார்ப்பன கற்பிச்சாங்க. அவன் என்ன இன்னும் கோவில் கருவறைக்குள்ள கோவிலே சில இடங்கள்ல நுழைய விடல. சில இடங்கள்ல வந்து நாங்க வந்து வெளியில நின்று கை கட்டிட்டு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பல இடங்கள்லங்க தமிழ்நாட்டுல நீங்க எந்த இடம் சொல்லலாம்? திரௌபதி அம்மன் சொல்லலாம். இப்ப நீங்க பார்ப்பனர் இல்ல, நீங்க ஆதிக்கம் செய்யறது யாரு? யாருடைய கருத்து அங்க திணிக்கப்படுது? யாருடைய கருத்து அங்க திணிக்கப்படுது? எதனுடைய இது வந்து கருத்து திணிப்பு அங்க வருது? சனாதன கருத்து திணிப்பு தானே வருது. வட மாவட்டங்கள்ல வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனை சரிங்களா? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெர்னாண்டோஸுக்கும் நாடார்களுக்கும் பிரச்சனை, இந்த பக்கம் தேவர்களுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை. இந்த எந்த இடத்துல பார்ப்பனர்ன்ற ஒருத்தங்க உள்ள வராங்கன்னு கேக்குறேன். நீங்க முன்பு திணிச்சாங்கன்னு இன்னைக்கு நடைமுறையில இருக்குங்க. இன்னைக்கு சரி, இப்போ நான் கேக்குறேன், சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க இல்ல, தீட்சிதர்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் போய் கேக்குறான், கோவில் இது கிரிக்கெட் விளையாடுறீங்களேன்னு. அந்த பையனை மார்ல உதைச்சி அவன் செல்போனை புடுங்குது யாரு? எந்த ஆதிக்கம் புடுங்குச்சு? அத
எங்க நடக்குதுன்னு கேக்குறீங்க. பல இடங்கள்ல இருக்கு. நீங்க கண்டதேவி கோவில்ல நம்ம இன்னும் வழிபாடு பண்ண முடியாது. இந்த முறை தான். நீங்க இத்தனை ஆண்டு காலம் சொல்லுங்க. இப்பதானே 2024 தானே நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த அரசு அமைந்த பிறகுதான் அது. கண்டதேவி கோவில்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையில் அந்த எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க எந்த ஜாதி அதிகம் எந்த ஜாதி குறைவா இருக்காங்க, எந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை தெரியும் இல்லையா? அதுல பார்ப்பனர் இல்லைங்க வந்தாங்க. ஏங்க எந்த கருத்துங்க அவங்க மேல் தூக்கி பிடிக்கிறாங்க? இப்ப நான் ஒரு வன்னியர் நான் இப்ப ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன். இப்ப வன்னியர் தலித்துங்க இல்ல வன்னியர் தலித் 2 பேருமே இருக்கட்டும், அவன் எந்த கருத்தை உயர்த்தி பிடிக்கிறான்னு கேக்குறேன். கருத்தியல் உயர்த்தி பிடிப்பது தப்பா அமுக்கிறவன் தப்பான்னு கேக்குறேன். அதாவது ஏன் உயர்த்தி பிடிக்கிற அந்த கருத்தை உயர்த்தி பிடிக்கிறவன தான் நாங்க வந்து தாக்குறோம். அதாவது கருத்தால தாக்குறோம். இல்ல கருத்தை உயர்த்தி பிடிக்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு இனத்தை சேர்ந்த ஒருத்தர், இன்னொரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர். நீ ஏன்பா பிடிக்கிறன்னு அங்க கேட்கிறமே தவிர பிடிக்கிறவனுக்கு அவன் சொல்றான்னு சொல்றீங்களா? ஒட்டுமொத்தமா நாங்க அதுதான் கேட்கிறோம். இப்போ அது கருத்து அதனுடைய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். அதுக்கு இப்போ நாங்க வந்து யார் அதற்கு காரணமானவர்களோ அதுக்கு போராட்டத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். அதனுடைய மூலம் எது? அதை நீ விட்டுருவியா? நான் தான் கேட்கிறேன். மூலம் எது உருவாக்குச்சு? எந்த திணிப்பு அதை உருவாக்குச்சு? யார் மேலானவன் சொல்லிச்சு? யார் கீழானவன் சொல்லிச்சு? ஏன் பெண்கள் வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து விளிம்பிலே வைத்திருக்கணும்? பெண்கள் ஏன் விளிம்பில் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு பெண்கள் அனைத்து உரிமைகளும் இருக்கான்னு கேட்குறாரு. சார், இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தநாரீஸ்வரராக நாம் வழிபடுறோம். அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்ல சிவனும் சக்தியும் உண்டு. சிவசக்தி என்று வழிபாடு உண்டு. சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. ஆணும் பெண்ணும் சமமாகத்தான் நம்முடைய மதத்தினுடைய அத்துணை நம்பிக்கைகளும் இருந்து வருகின்றது. பெண்களுக்கு எதிராக இவர்கள் பெண்கள் படிக்கவில்லை, பெண்களுக்கான ஒரு எதிராக அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால், ஒரு காலகட்டங்களிலே என்பவர் இப்போ ராஜா இருக்கிறாங்க, ராணி இருக்காங்க. ராணி என்பவர் என்ன அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலை, ராஜா என்பவருக்கான வேலைகள் பல. இப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்து வந்தது. உடனே அது இந்து மதம் தான் பெண்களுக்கு எதிராக போராடினார் என்று சொன்னால், பெண்ணுரிமைக்காக இவர் சொல்றாருல பிராமணர்னு, ராஜாராம் மோகன் ராய் என்கின்ற ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் தான் என்ன பண்றாரு, பெண்ணுரிமைக்கான சட்டத்தை, அதாவது என்னன்னா அவங்க வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த வழக்கம் இருந்ததுன்னா இவைகள் எல்லாம் தடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருகின்றார். பிராமண சமுதாயத்தை சார்ந்த பாரதியார் அவர்கள் தான் போராட்டத்தை நடத்துகிறார். எனக்கு தமிழர்கள் படிக்கின்ற திருக்குறள் முதற்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை காப்பியங்களையும் கொண்டு வந்து உவே சாமிநாத ஐயர் என்கின்றவர் தான். இப்போ பிராமண சமுதாயத்தை இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், பிராமணர்கள் தான் முக்கியம் நான் சொல்ல வரல. ஏன் பிராமணர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது துவேஷத்தை கொட்டுகின்றீர்கள்? கோவை ராமகிருஷ்ணன் என்பவர் பேசுறார் சார். என்ன சொல்றாருன்னா, பிராமண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்குது, அதனால அந்த சமூகமே கல்யாணம் பண்ணிக்கிறத தடை பண்ணணும்னு பேசுறாரு சார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அறிவியல் சார்ந்து பேசுறது, அறிவியல் சார்ந்து பேசுறது என்னன்னா, நீங்க உறவு முறைக்குள்ள திருமணம் பண்ணும்போது ஒரு குழந்தைகள் வந்து ஒரே ரத்தம் ஒண்ணும் இல்ல பொதுவாவே அவர் சொல்ற கருத்து என்னன்னா, உறவு முறைக்குள்ள திருமணம் நடத்தும் போது அந்த குழந்தைகள் வந்து ஒரு ஊனமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஊனம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் இருக்கும். அந்த அடிப்படையில வந்து அவர் வந்து அந்த கருத்தை வந்து பிராமணர்கள் மட்டும் இல்ல உறவு முறையிலேயே வந்து திருமணம் நடைபெறும். பொதுவா சொல்லி இருக்கணும், அனைத்து மதத்தை சேர்ந்தவர் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர் யாருமே இந்த மாதிரி திருமணம் செய்யாது. இன்னைக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து பெரியார் கொண்டு வந்த அந்த கொள்கை அடிப்படையில், இன்னைக்கு அந்த சித்தாந்த அடிப்படையில் ஓரளவுக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுகிறது. இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் இந்த ஆட்சியில சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுகிறது. ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஒரே சமூகத்திற்குள்ள இன்னைக்கு வந்து அவங்க வந்து திருமணம் செய்யக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த நடைமுறை இருக்கிறது. அதை வந்து அது அந்த அடிப்படையில் பேசியிருப்பாரு. அவர் தவறா பேசணும் அப்படின்லாம் பேசியிருக்க மாட்டார். தவறாக பேசியிருந்தா அது தவறுதான். இல்ல நீங்க பார்ப்பனர்கள் தவறா பேசியிருந்தா கூட அவங்க வந்து உண்மையிலேயே சொல்றாங்க, பார்ப்பனர்கள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. இன்னைக்கு இந்த சமூகம் காலம் காலமாக ஒருத்தனை வந்து அடிமை சமூகமாக வைத்திருப்பாங்க. அந்த சடங்கு சம்பிரதாயம் கடைபிடிக்கிறது அன்னைக்கு உருவாக்கின அந்த சடங்கு சம்பிரதாயம் சொல்லக்கூடிய செஞ்ச அந்த சடங்கு சம்பிரதாயம் யார் கடைபிடிக்கிறது சார்? நீங்க அந்த சனாதனத்தை யார் உயர்த்தி பிடிக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்களை நீங்கள் தீண்டத்தகாதவர்களாகவும் அவர்களை நீங்க ஒடுக்குவோம் அடுக்குவோம் சொல்ல வரீங்களா? இல்லங்க, நானு நீ அதே உயர்த்தி பிடிக்காத, நீங்க கொண்டு வர மாட்டீங்க. பழமைவாதத்தை உயர்த்தி பிடிக்காத. இல்ல, ஒருவேளை அப்படி செய்தால் அவர்கள் பழமைவாதத்தை விட்டுட்டாங்க விடுறவங்கள அவங்களையும் நீங்கள் வந்து எதிர்ப்பீர்களான்னு கேட்கிறாரு. அப்படி எல்லாம் நாங்க எதிர்க்க மாட்டோம். இன்னைக்கு பேசினார்ல உவே சாமிநாத ஐயர், பாரதியார், மேடைக்கு மேடை உடன்கட்டை ஏறுதலை வந்து பாபு மோகன்
மோகன்ராம் வந்து இது பண்ணதை விடுதலை சிறுத்தைகள் தான் பேசியிருக்கு. மகாகவி பாரதியாரை வந்து இன்னைக்கு இடதுசாரிகள் பேசியிருக்காங்க நிறைய இடங்கள்ல. நல்லது செய்யற பார்ப்பனராக இருந்தா பேச போறோம். நீ இதே பழமைவாதத்தை பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் முழுக்க உனக்கும் எனக்குமான கருத்து மோதல் தான் ஏற்பட்டு சொல்றேன்னா, ஒட்டுமொத்தமாக பிராமணர் சொல்லி பாப்பான்னு பேசுறீங்களே, அப்ப அதுல எல்லோருமே தானே சேருவாங்க. நீங்க உயர்த்தி பிடிப்போம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அப்படி நீங்க பேசல. நீங்க வந்து இந்த மாதிரி தீண்டாமையை, வேற்றுமையை, ஏற்றத்தாழ்வுகளை யாரெல்லாம் கையில் எடுக்கின்றார்களோ, ஏன் பிராமணர் மட்டும் சொல்றேன். நீங்க வந்து பார்ப்பன பெண்களை சமமா நடத்திடுறாங்களா பிராமணர்கள்? எந்த பெண்களும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தேவேந்திர குல வேளாளர் நீங்க வந்து அப்போ நீங்க அவங்களுக்கு நான் கேக்குறேன், பார்ப்பன பெண்களை பார்ப்பனர்கள் சமமா நடத்திடுறாங்களா? அருந்ததி இன பெண்களை பறையர் சமூக ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதில் பிரச்சனை இருக்கு. இல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்த காலத்திற்கு பிறகு நான் இன்னைக்கு சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் வந்த காலத்திற்கு பிறகு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை கருத்தியலை கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் சமூகம் தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடி நிக்கிறான். அவன் இன்னைக்கு அருந்ததியர் தலைவர் பின்னாடியே இருக்கான். அருந்ததியர் தான் இன்னைக்கு எங்க வாகன ஓட்டுநர். அருந்ததியர் தான் எங்களுடைய முக்கியமான இடத்துல தலைவருக்கு வந்து உதவியாளராக இருக்கான். அருந்ததியர் தான் எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு பதவியில வந்து முக்கிய பதவியில கட்சியில இருக்கிறான். அதே போல தேவேந்திர குல வேளாளர்ல இருக்கான். நாங்க அது ஒருபோதும் இவன் தேவேந்திர குல வேளாளர், இவன் அருந்ததியர், இவன் வந்து தேவர் நாடார் அப்படிலாம் பாக்குறது இல்ல. அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறான். எதெல்லாம் வந்து நாங்க ஜனநாயகப்படுத்தணும் அதெல்லாம் ஜனநாயகப்படுத்திட்டு இருக்கோம். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சாதி ஒழிப்பே எங்களுடைய கொள்கை என்று சொன்னால், அப்ப சாதிய ரீதியான இடஒதுக்கீடா இருக்கட்டும், சாதிய ரீதியான தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கான உரிமையாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் நாங்கள் வேண்டாம் என்று நாங்கள் புறம் தள்ளுவோம். சாதி ஒழிப்பு ஏனென்று சொன்னால் சாதி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்றீங்க. நான் சொல்வது சாதி ஒழிப்பு என்று சொல்லுகின்ற விடுதலை சிறுத்தைகள் ஒரு முழக்கத்தை இட வேண்டும். சாதிய ரீதியான இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம். சாதிய ரீதியான சாதி ஒழிச்சிட்டோம்னாக்கா அப்புறம் நீங்க வந்து இந்த இடஒதுக்கீடுக்கான புரிதலே இல்ல. தோழர் வந்து நீங்க இடஒதுக்கீடு எனக்கு சாதி அடிப்படையில சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்ல. சாதி அடிப்படையில் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். காலங்காலமா ஒருத்தன் காலை வெட்டிடுவீங்க. காலங்காலமா அவனை வந்து நீங்க ஓட்ட பந்தயத்துல ஓட விடுவீங்க. சரியா ஓடுறவனுக்கும் அதே ரேஸ். இடஒதுக்கீடு ஆமா, இடஒதுக்கீடு யாருக்கு நான் சொல்றேன். இடஒதுக்கீடு யாருன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க, சாதி ஒழிச்சா இடஒதுக்கீடு இருக்காது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வந்து யாரை வந்து பின்தங்கி வச்சீங்க? யாரை பின்தங்கி வச்சீங்க? தலித்துகளை பின்தங்க வச்சாங்க. அவனையும் வந்து நீ இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. 70 ஆண்டு உண்மையிலேயே நான் சொல்றேன். இல்ல நான் இன்னைக்கு சொல்றேன், காங்கிரஸ் சாதி எங்க பாருங்க, திமுக உண்மையிலேயே பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா தலித்துகள் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டா வரணும். நீங்க எங்க விடுவீங்க? எங்க விடுவீங்க சார்? இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு, அதிமுக ஆண்டு கொண்டிருக்கு. இந்த 70 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு ஏன் இன்னும் அனைத்து பட்டியலின மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான கல்வியறிவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது இந்த அரசியல் கட்சிகளுடைய தவறாக நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க? ஒண்ணு, இப்பவும் பிராமணர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க பிராமண துவேஷத்தை சொல்வது என்பது அடிப்படையிலே அது தவறான ஒரு கருத்தாக கொண்டு வந்த திட்டங்களே பெரிய திட்டங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு இந்த ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த சமூகம் உயர்ந்திருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தான் காரணம். முழுக்க முழுக்க அதற்கு அவர்கள் போராடிய அந்த போராட்டங்கள் தான். இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் பங்களிப்பு மிகப்பெரிய அளப்பெரிய பங்களிப்பு. அதை இவர்கள் எப்படியாவது இங்கே நீர்த்து போக செய்ய வேண்டும். இங்கே வந்து திமுக இருக்கக்கூடாது, திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதில் இன்றைக்கு RSS மிக தெளிவாக இருக்கிறது. அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்களாக இருக்கட்டும் அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களை விட ஒரு காலகட்டங்களிலே நாடார் சமூக மக்கள், உண்மையிலேயே அவர்கள் சாணார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுக்கு மிகப்பெரிய தீண்டாமை கொடுமை நடந்தது. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் கூட BC என்கின்ற பேக்வர்ட் காஸ்ட் என்கின்ற ஒரு பிரிவில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய முன்னேற்றம் என்பது கடந்த 70 ஆண்டு காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் அதாவது என்ன பழங்குடியின மக்கள் எப்படி ரொம்ப கீழ்நிலையிலிருந்து படிப்பு மற்ற விஷயங்கள் இருந்தாங்களோ அவர்கள் முன்னேறுவதை விட இன்றைக்கு பேக்வர்ட் காஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடார் சமூக மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன என்று சொன்னால், இடஒதுக்கீட்டையும் தாண்டி அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த சுய கௌரவத்தோடு அவர்கள் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். திராவிட கட்சிகள் சார்ந்த விஷயம் தான். பறையர்களை தொட்டால் தீட்டு, சாணனை பார்த்தால் தீட்டு என்று. ஆனா வன்னிய மக்களும் அதே மக்களும் அன்னைக்கு வந்து சாதியில் வந்து உயர்ந்த கூடிய அவங்க கருதப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்ன?
அதே இடத்துல தான் இருக்கு. பெரும்பான்மையாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் இருக்கிறது? வன்னிய மக்களும் தலித் மக்களும். அப்படிலாம் இல்லைங்க, திராவிட கட்சிகள் வளர சொல்றதே தவறு. இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததால கிருஷ்ணசாமி ஐயா பேசுறாருன்னா, நீங்க இன்னமும் நீங்க சொன்னீங்களே சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால், சாதி ஒழிப்பு என்பது நான் எந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு அந்த சுய கௌரவம் வேண்டும், அதுதான் அடிப்படை. அந்த சுய கௌரவம் என்பதை இவர்கள் கடைசி வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் கொடுக்க மாட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதாவுடைய திட்டம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மக்களா இருக்கட்டும், தலித் அமைப்புகளா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற உட்பிரிவுகள் அத்தனையும் வந்து பிரித்தாளுவது தான் இவங்களுடைய சூழ்ச்சி. இவங்க கடந்த முறை தேர்தலையும் அமித்ஷா அந்த திட்டம் தான் போட்டாரு. நீங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் பிரிச்சு பார்ப்பனர் இது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா பேசுவதும், RSS உடைய செயல் திட்டத்துக்கு ஆதரவா பேசுவோம். அதனால தான் இவர் சொன்னாரு, ஐயா கிருஷ்ணசாமி வந்து அதுல இருந்து வெளியேறணும்னு நினைச்சாரு. உண்மையிலேயே அந்த மக்களுக்கு ஒரு உன்னதமான தலைவரா இருந்தா ஐயா அந்த முடிவு எடுத்துக்க மாட்டார். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்த இருவருக்கும் மிக்க நன்றி.